அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு எண்ணி 10 நாளில் உங்கள் விதி மாறும். அந்த நாள் மார்ச் 29ஆம் தேதி முதல். தனிப்பெயர்ச்சி காரணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன, நிச்சயமாக யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைவதால் யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் முழுமையாக கண்டச்சனையாக இருந்து விலகாமல் அஷ்டமஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி நுழையக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் சில மாதங்களில் திரும்புகிறார். பின்னர் பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று மின்னர் மீண்டும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் அமர போகிறாருங்க. அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் சனி பகவான் வக்ர இயக்கம் பெற்று சஞ்சரிக்கும் போது அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் அஷ்டமத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் ராசிக்கு சகாயமற்றவரும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்தில் நுழைவதால் இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் உறுதியாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எவ்வளவு பெரிய சிரமம் ஏற்பட்டாலும் அந்த சிரமத்தின் முடிவில் மிக சிறப்பான மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவேதான் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவானினுடைய அமைப்பு பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்துகிறது. திருக்கணிதத்தின்படி அஷ்டம சனியாக ஆதிக்கம் ஆரம்பித்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி கண்டச்சனியின் ஆதிக்கம் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்க்கக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல மாறுதல் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. அஷ்டமசனியின் ஆதிக்கம் துவங்கியிருந்தால் இந்த வேளையில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் குறிப்பாக உறவுகளை கையாளும் போதிலும் மட்டும் அதிக கவனம் தேவை. ஏனென்றால் இந்த தருணத்துல உறவுகளுக்கிடையே விரிசல், மன வருத்தம், பல்வேறு வகையான சங்கடம் போன்ற அனைத்தும் அதிகமாக நிலவுவதற்கான வாய்ப்பு அஷ்டமசனியின் காலகட்டத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் பாதிப்பு இல்லை. வலுவாக இல்லை என்றால் அதிகமாக சிரமத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். குடும்பத்தில் விரிசல் ஏற்படலாங்க. எனவே இந்த வேளையில் உறுதியாகவே மற்றவர்களுடன் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும். சிம்மராசிக்காரர்கள் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வதால் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி 10 நாளில் நிச்சயமாக அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் என்பதை சனி பகவானினுடைய பெயர்ச்சி எடுத்து காட்டுகிறது. இது மட்டுமல்லாது சனி அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே பெரிய அளவில் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக ஏற்படாது. முழுமையாக அஷ்டமசனியின் ஆதிக்கம் துவங்கவில்லை என்பதால் திருமணம், புத்திரபாகியம் போன்றவற்றிலும் தடையை சந்திக்க வேண்டிய சூழல் இந்த தருணத்தில் இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். ஆனால் மார்ச் 2026ஆம் ஆண்டிற்கு பிறகு சற்று கூடுதல் கவனத்துடன் அஷ்டம சனியின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய வேளையில் செயல்பட வேண்டும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. அது மட்டுமல்லாது சனியினுடைய பார்வையால் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. சனி 2, 5, 10 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். சனி பகவானின் பார்வையால் குடும்பஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் வலுப்பெறுவதால் இந்த தருணத்தில் பல தடைகளை விலக்கி நன்மை நிறைந்த சந்தர்ப்பமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சனி அஷ்டமத்தில் நுழைந்து சில மாதங்களிலே வக்ரகதியில் திரும்புகிறார். வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் சப்தமத்திலும் அமரப்போகிறார். முதல் சுழற்சியில், 2வது சுழற்சியில் 2026ஆம் ஆண்டும் வக்ரகதியில் திரும்பி வலம் வருவாருங்க. இப்படி வக்ரகதியில் 2 முறை வலம் வரக்கூடிய காலகட்டம் என்பது உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இனிமை தரக்கூடிய காலகட்டமாகவும் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்திலும் இருந்து வெளிவருவதற்கான
யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. சனி நேர்கதியில் வலம் வருவதை காட்டிலும் வக்ரம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் மன சிக்கல்கள், குழப்பங்கள் போன்றவை நிச்சயமாக விலகும். நீங்கள் நினைத்த காரியங்களை கனகச்சிதமாக செய்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது வக்ர பயிற்சி காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் அந்த ஆதிக்கம் அனைத்தையும் வீழ்த்தி வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இனிதே பெற முடியுங்க. அது மட்டுமல்லாது சிம்மராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இந்த வேளையில் கணவன் மனைவிக்கிடையே சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல விரிசல் வராத வகையில் சில நல்ல மாற்றங்களை கன்னிராசி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டம சனி மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே சிம்மராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான குடும்ப ரீதியான பிரச்சனைகளை சிறப்பாக கையாண்டு தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது அலுவலக பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் அதன் தன்மைக்கு ஏற்றவாறு பெண்மணிகள் செயலாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைப்பது மிக பெரிய வரப்பிரசாதமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. கேட்ட இடத்திலிருந்து பெண்மணிகளுக்கு சலுகைகள் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடிக்கலாம். ஆனால் உடல்நல ஆரோக்கியத்தில் மட்டும் சிம்மராசிக்கார பெண்மணிகள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறப்பான ஒன்றாக அடுத்த 2.5 ஆண்டுகள் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த வேளையில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் நுழைவதால் அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் பெரிய அளவிலான நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும். ஏனென்றால் குரு பகவான் லாபத்தில் நுழைவது மட்டுமல்லாது அதற்கு பிறகு உச்சமும் பெறப்போகிறார். எனவே சனியால் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகளை சிம்மராசிக்காரர்களுக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழில் வளம் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையிலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் சனி பகவான் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் குரு பகவான் லாபத்தில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுப்பதால் நிச்சயமாக உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி மற்றும் குரு. எனவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகுவதோடு சிறு முயற்சியிலே தனலாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க. தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியில் அபரிவிதமான லாபம் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். கண்டச்சனி மற்றும் அஷ்டம சனியின் ஆதிக்கத்தால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் விலகி உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பல நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.